எப்பயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா 10R வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நின்று வாயை தான் பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரைடு போறதுக்காண்டி 10R வந்து இவனை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்க விட்டேன். ஜெட்னே வந்து ஈஸியா எடுத்துட்டான். இந்த வண்டியை வெளியே எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்கான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதை நவுத்து இதை நவுத்துங்கிறான். இப்ப தெரியுதா என்னோட வழி? இறக்கு மேட்டை ஏன் சொன்ன அன்னைக்கு என்னமோ சவுடால பேசுனீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. இப்படி ஆட்டி ஆட்டியே தனியா சஸ்பென்ஷனு ஃப்ரண்ட் 4K எல்லாத்தையுமே தனியா எடுத்துரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்ய விட்டாதான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். இப்போ ஒத்துக்கிறியா? நீங்க பேசுறியா? வாயே செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போய் அவன் எப்படியா வெளியே எடுத்துக்குவான், பாத்துக்கலாம். இப்ப நான் ஒருத்தி உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளவு சவுடால உள்ள படுத்திருக்கா பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? கார்ட்டூன் பாக்குறியா? கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்கியா? சவா நம்ம வண்டியில போலாம், வா சீக்கிரம் வா. பெரிய வண்டியில. ஏன் அழுகுற? இது ஆக்சன் மேடம். சரி சரி சரி, சும்மா தான் சொன்னேன், உடனே அழுகாத. பச்சை வண்டியில போலாம் வா. ஏன் வரல? அப்ப பச்சை வண்டி உன் வண்டி என்ன? உன் வண்டி இல்லையா பச்சை வண்டி? இதை நீங்க பதில் சொன்னாதான் நான் ஃபோன் தருவேன். பச்சை வண்டி உன் வண்டியா இல்லையா? இல்லையா? ஏன் பயமா இருக்கா சவுண்டை கேட்டோன்னே? சரி நடிக்காத. சரி எனக்கு ஒரு முத்தம் கொடு, அப்பதான் நான் போவேன். இங்கிட்ட எந்திரிச்சு கொடு, எந்திரிச்சு கொடு. இந்த சைடு. ஓகே. ஸோ ஒன்னே பயப்படாத, நடிப்பை அப்படியே ஒன்றும் தெரியாது போல மாதிரி. எல்லாம் அசார் கேட்டவனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. எல்லாரும் அசார் கேட்டவனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன பண்ணுங்க? சர்ப்ரைஸ் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, சிரிக்காத. சர்ப்ரைஸ் இல்லடி, சப்ஸ்கிரைப் சொல்லு. சப்ஸ்கிரைப். உனக்கு சொல்ல வரலையா? என்ன வளர்ற? பெரிய பிள்ளைங்களுக்கு தான் வருமா, உனக்கு வராதா? சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயத்தில் இருக்கா. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் பிடிக்கும், வண்டியில் போக பிடிக்காது. என் பாப்பா என்ன உடனே வண்டி ஆட்டுவேன். அவர் கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை இறக்கி முடிச்சுட்டான் ஒரு வழியாக. நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் மோட்டர் வாங்கின சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஏன் 10R எடுத்து ஓட்டதில்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த vlogல வந்து சொல்ல போகிறேன். ஒரு சில பேர் வண்டியெல்லாம் திருட்டு வண்டியான்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10Rோட நிலைமை வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆள் போட்டுங்க, அவங்க கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். சரி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏன் ZX நிறைய எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம 2023 வந்து ஒரு மீட்டப் வச்சுருந்துருப்போம் திருச்சியில். அந்த மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அந்த மீட்டப்புக்கு. அங்கே ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்மளோட வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் வந்து இருக்குது. அந்த கேஸ் வந்து இன்னும் முடியக்கூட கிடையாது. அந்த கேஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கிட்ட ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் 2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா நடந்து. அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் 10R வந்து வெளியே எடுக்கிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து வண்டி மேலே போயிட்டுருக்கு. நம்ம திருப்பி இந்த வண்டி எடுத்து தேவையில்லாத இஷ்யூ எதுவும் திருப்பி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 10R வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்களே, ஓரமாக போனால் ஓடனா பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நடந்துச்சு.
என்ன அப்படின்னா கரெக்டாக தீபாவளி அப்போன்னு நினைக்கிறேன். ஆமாம், தீபாவளி அப்போ வந்து திருச்சியில் வந்து யாரோ ஒருத்தவங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வெடியை முன்னாடி கட்டிட்டு அதில் வந்து வீலிங் அடித்து வீடியோஸ் வந்து போட்டுருந்துருப்பாங்க போலக்கு. அது வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து, அதாவது போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு, ஆனால் நான் அது கிடையாதுன்னா, எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு. நான் பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையா, அது நானே கிடையாது, அந்த மாதிரி ஒரு வண்டி என்கிட்ட கிடையவே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசினேன். அது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நம்ம ஏதாவது மாட்டியிருந்தா சரிங்களா, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார அண்ணாங்கள்ட்ட வந்து நான் எடுத்து சொன்னோன்னே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகேப்பா, நான் தீபாவளி அன்னைக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கடையில் தானே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் எங்கேயுமே வெளியே போகலண்ணா, நீங்கள் வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்கண்ணா, என் கடையில் வந்து கூட வேணால் கேட்டுக்கோங்கண்ணா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 10R வந்து எடுத்து ஓட்டுறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம 10R வெளியே எடுத்தாலே கன்ஃபார்மாக எங்கேயாவது நம்மளை போலீஸ் பிடிச்சிட்றாங்க. அது நம்மளோட தலையெடுத்து போலக்கு. ரொம்ப நாள் கழிச்சு போன வாரம் நான் 10R எடுத்து வெளியே ஓட்டினேங்க. அது ஒரு குத்தமா போலீஸ் திருப்பி பிடிச்சிட்டாங்க. அதை கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. அடுத்த சம்பவமா சார்? இல்லை சார், இது வந்து சூப்பர் பைக் சார், இது வந்து சூப்பர் பைக் சார். இல்லை, கம்பெனி பேரா தான் சார், கவாசாக்கி. இங்கே சார் சுப்பிரமணியம் தான் சார். பொறுமையான சார் அது. அதுதான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. இசட்டெக்ஸ் 100R தானே? 10R அதான் சார். கூகுளில் படம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் சர்ச் பண்ணேன் படம் எடுத்துடலாம் சார். பொறுமையாக சார், நீங்களே பார்த்தீங்களே சார். எவ்வளோ வண்டிக்கு போகிறேன் சார்? எவ்வளோ வண்டிக்கு போகிறேன்? ஆமாம் சார். சார் ஏமாத்தலாம் இல்லை சார், நான் ஏன் சார் உங்களை ஏமாத்துறேன் சார்? இது 20 லட்ச ரூபா வருது சார். ஓகே சார், வரேன் சார். ஏன் ப்ரோ ஜமாலா? புரியல ப்ரோ. அது இங்கேருந்து பிடிக்கிறாங்க, அது அவங்களோட டியூட்டி தானே ப்ரோ, அவங்க பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ப்ரோ. சும்மா ரைட் போயிட்டு வந்தாச்சு, அப்படியே அப்படி வந்தேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக இதுதான் அந்த கிளிப்பிங்கு. என்ன நடந்துச்சுன்னா, நான் vlog கூட பண்ணலை, கேமராவை மட்டும் ஆனில் வச்சுட்டு நான் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. வண்டியை பிடிச்சி, என்ன தம்பி வண்டி இது, இதோட நேம் என்ன, இது எவ்வளோ வருது அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. இது வந்து என்ன கம்பெனி, இது எப்படி, எவ்வளோ சிசி, இது எவ்வளோ சிசி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே பார்த்து பொறுமையாக போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஏரியா அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. நான் இங்கே லோக்கல் தான் சார் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் காமனாக சில்லாக பேசிட்டு அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சுட்டுட்டாங்க. சூன் நம்ம மேலேயும் இந்த வண்டி மேலே உள்ள கேஸெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடமாக அந்த 10R எடுத்து ஓட்ட வேண்டியதான். இந்த 10Rல போகும்போது இந்த மாதிரி செக் போஸ்ட்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயிருங்குது. நமக்கும் இந்த ZX 10Rக்கும் ஏதோ ஒரு சனி இருக்குது. அந்த சனி முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தினை வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மனுஷன் வீடு இங்கே தான் சொன்னார், எங்கன்னு தெரியலை. ஃபோனை வச்சு விசாரிப்போம்.
த்ராட்டில் பண்ண வீடியோ எடுக்கணுமா? கொடுங்க எடுத்தார். ப்ரோ எங்கே ப்ரோ? ஹலோ ப்ரோ எங்கே ப்ரோ? லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கள் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ நான் கரெக்டாக ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ நான் இப்போ கரெக்டாக வந்து எங்கே நிற்கிறேன்னா உங்கள் வீட்டுக்கு வர வழியாக தான் நிற்கிறேன். ஆனால் வீட்டு வழி தெரியல ப்ரோ. ஏடா கூடமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க ப்ரோ. கரெக்டாக வழி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு லெஃப்ட் போகும்ல. பிளாட்ஃபார் சேல் வின்ஸ் ராம் அவென்யூன்னு போட்டிருக்கும் தெரியுமில, பிஹெச்எல் ஆஃபீஸர் சிட்டி ப்ரோ. ஜி ஸ்கொயர் இல்லை ப்ரோ. அதெல்லாம் தாண்டிட்டேன் ப்ரோ. பெல் ஆஃபீஸர் சிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம ஹெச்பிக்கு முன்னாடியே. ப்ரோ என்ன ப்ரோ தண்ணி அடித்த மாதிரியே உளறீங்க? தெளிவாக பேசுங்க ப்ரோ. ப்ரோ வீட்டுக்கு வர கெஸ்ட்டை இப்படி தான் கேவலமாக பேசுவீங்களா ப்ரோ? சரி ப்ரோ வைங்க. சரி வரேன் வைங்க. மனுஷன் வீட்டு அட்ரஸை கேட்டால் ஏடா கூடமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருடா ப்ரோ. ரேவ் பண்ணி பார்க்கணுமா ப்ரோ? இவ்வளோ தூரம் எங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே வீட்டுக்கு போகிறேன்ட்டு தானே போனீங்க. சரி உட்காருங்க எடுத்துறேன். அவருக்கு என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தியா அதை ரேவ் பண்ணி பார்க்கறதுல. ப்ரோ வெல்ஃபேர் ப்ரோ நல்லா இருந்துச்சா? சந்தோஷமா? ஓகே ப்ரோ பார்த்து சேஃபாக போங்க. பாய் பாய் பாய். அங்கேயே நீங்கள் நிப்பாட்டி இருந்தீங்களா? வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாவம் இவ்வளோ தூரம் எங்கள் பின்னாடி வந்து. சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே பார்த்து சேஃபாக போங்க. நான் ஏற்காடு வந்ததே இல்லையே. இல்லையே ப்ரோ. வேற யாராவது போயிடுப்பாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ நான் ப்ரோ இதில் ஏன் ப்ரோ போய் சொல்ல போகிறேன்? இல்லை ப்ரோ ஏற்காடு வந்ததில்லை ப்ரோ. கன்ஃபார்மாக வரேன். கண்டிப்பாக வரேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. சரி ப்ரோ பார்த்து சேஃபாக போங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததில்ல. ஓகே ப்ரோ பாய் 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 பாய். பார்த்து போங்க. ப்ரோ பொறுமையாக போங்க. ஓகே ப்ரோ பாய் பாய் பாய். ஆக்சுவலாக நான் வீட்டில் இருந்து வண்டியை வெளியே எடுக்கும்போது இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க. நான் வண்டியில் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இங்கே வந்து ஆனால் முறுக்கி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் காலேஜ் சைடு, அந்த சத்திரம் சைடு போகணும். பாவம் இவ்வளோ தூரம் வந்திருக்காப்புல. அதான் சொல்லுவாங்களா அந்த சூப்பர் பைக்குக்கும் அந்த சூப்பர் பைக்கில் இருந்து வர சவுண்டுக்கும் எல்லா பசங்களுமே ஒரு அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் ஆகிடுக்கும் கன்ஃபார்மாக. நம்ம இந்த மனுஷன்ட்ட வழி கேட்டால் அப்படியே ஏடா குணமாக வழி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஏதோ 5K காருன்னாரு. 5K கார் இங்கே இருக்குது. இதை தாண்டோன்னே ஏதோ ஒரு சின்னதாக கோயில் வரும் அப்படின்னாரு. அந்த கோயில் எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அப்பனே விநாயகா நீ எங்கப்பா இருக்க? கோயில் வந்துடுச்சு. கோயிலை தாண்டோன்னே ஒரு லெஃப்ட்டு. என்ன லெஃப்ட்டு பேரிகேட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ரோடு போடுறாங்களோ? ரோடு போட்டுட்ருக்காங்க போலக்கே. வழி இல்லையே. ஐயோ இவங்களை நம்பி வந்தால் நம்ம அவ்வளோதான். எங்கேயா மாட்டிக்கிட்டு தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட கேட்போமா? ஐயோ இவருக்கு. ஆனால் இங்கே கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். எங்கண்ணே கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல. அவர் வீடு எங்கே இருக்கு? கார்த்திகேயன். அழகா இருப்பார் ஆள் பார்க்க. தெரு பேர் சொல்ல. ஏதாவது பதில் கேட்டால் ஏடா கூடமாக பேசுகிறாருண்ணே. அவர்கிட்ட நம்ம என்ன பேசுறது? ஏதாவது கேட்டால் ஏடா கூடமாக பதில் சொல்கிறாப்புல. இருங்க நான் அடித்து தரேன், நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? எனக்கு நான் புதுசு இந்த ஏரியாவுக்கு. கார்த்திகேயன். இருங்க நீங்களே பேசுங்க அவர்கிட்ட. கொஞ்சம் ஆள் பார்க்க நல்லா விஜய் சேதுபதி மாதிரி இருப்பாப்புல. சிக்குன்னு பேசுங்க.
காப்பிங்கிற நீங்களா எங்க சார் இருக்கீங்க? ஹாய் பாத்தீங்களா, உங்கள்கிட்ட ஏடா கூடமா பேசுறாரு பாத்தீங்களா? என்ன சொல்றது இவர? ஹலோ, ஆமாங்க, வண்டிக்கு லோன் வாங்கினாங்க, தரவே மாட்டேங்கிறாங்க லோன் காசை. ஹலோ பிரதர், எங்க இருக்கீங்க பிரதர்? ஃபோன் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பிரதர். ஐயா, இங்க ஏதோ 3 கடை இருக்குமாமே. எங்க ஐயா, இங்க ஏதோ 3 கடை இருக்குமாமே ப்ரோ. ஒரே இடத்துல 3 கடையா இல்லை விட்டு விட்டு 3 கடையா ப்ரோ? கோயிலை ஒட்டினாப்பே ஒரு லெஃப்ட் வருமே, அந்த லெஃப்ட் தானே? ஆமா ப்ரோ. ப்ரோ இங்க ரோடு அடைச்சிட்டாங்க ப்ரோ. அப்படியா ஐயா? இங்கிட்டு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இதுக்குள்ள போக முடியுமா? வழி காட்டுறியா? இந்தா இருங்க, நான் பசங்களை கூட்டு கொஞ்சம் வீட்டை விட்டு தான் வெளியே வாங்கலேன் ப்ரோ. ப்ரோ அநியாயம் பண்ணாதீங்க ப்ரோ, தெரியாத இடத்துக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்காவது என்கிட்ட மாட்டினீங்கன்னா வச்சு செஞ்சிடும் ப்ரோ. சரி வாங்க. சரிடா தம்பி, கூட்டிகிட்டு போ. ஐயா பார்த்தீங்களா இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு? காசை வாங்கிட்டு வாங்குற வரையும் கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சிறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி நாம் வாங்குறதுக்கு கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா நிலமை? என்னையா பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க ஐயா. வண்டி தூக்கிட்டு போயிடலாமா? தூக்குறதுக்கு ஆள் பத்தலன்னா சொல்கிறேன் ஐயா, நீங்களும் வாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இங்கே தானே இருப்பீங்க? உங்கள் பேருங்க ஐயா? புரியலைங்க. மருத பேர்லேயே ஒரு கம்பீரம் இருக்கு. சரிங்கய்யா, வரேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தம்பியை கூட்டிகிட்டு போங்கடா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, வரேங்கய்யா. மனுஷன் வீட்டில் உட்காந்துட்டு சவுடாலாம் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இப்போ இந்த பசங்க தாங்க நம்மளுக்கு வழி சொல்ல போகிறாங்க. அந்த பையன் பேர் தர்ஷன், இந்த பையன் பேர் ஏதோ சிங்கம்னு போட்டிருக்கு காலரில், ஆனால் என்ன பேருங்கிறது தெரியல. பார்த்தீங்களா, தெரியாத ஊருக்குள்ளார வந்தால் இதுதான் நிலமை. ZX-10 RR இருந்தாலும் சரி, BMW S1000 RR இருந்தாலும் சரி, Ducati V4 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சைக்கிள் பின்னாடி தான் போகணும். இதுதான் இயற்கையின் நீதி. டேய் டேய் டேய், எங்கடா கோழி மேலே சைக்கிள் ஓட்டி ஏற்றிக்கிட்டு இருக்க? பாவுண்டா அது. டேய் எங்கடா? டேய் என்னடா ZX-10 வச்சு ஆஃப் ரோடிங்லாம் பண்ண விட்டுக்கிட்டு இருக்கீங்க? டே தம்பி, அடியில் உடஞ்சிரும்டா. இந்தால பாருங்கய்யா, காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் வீட்டை வச்சுக்கிட்டு நம்மளை ஓட்டி இம்சப்படுத்துகிறாங்க. இந்த ரோடு வந்து பாருங்களேன், அந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தப்போ ரோடு போட்டுட்டு இருந்தாங்களே, ஆக்சுவலாக இதுதான் அந்த சந்து. இந்த பசங்களாம் இப்போ சுற்றி கூட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கடா தம்பி இருக்குது அந்த கடை? அந்த கடை எங்கே இருக்குது? அங்கன இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ்டா. உன் பேர் என்ன? அபினாஷா. எத்தனாவது படிக்கிற? 5வது படிக்கிறியா? எந்த ஸ்கூலு? ஆர்சியா? ஜங்ஷன் ஆர்சியா? ஓகே, ஒழுங்காக படிக்கணும், ஓகேவா? ஐயோ, முள்ளுக்குள்ளரையும் இல்லுக்குள்ளேயுமா போக வேண்டிய மாதிரி இருக்கே. வாடா, ஒரு வழியாக கடந்து வந்தாச்சு. 3 கடை சேர்ந்தாப்புல இங்கே தான் இருக்கு. இதுதானாடா தம்பி? இந்த பாருங்க, சவுடால கை காமிச்சிட்டு இருக்காரு பாரு அங்கேருந்து. தேங்க்ஸ்ரா தம்பி. உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? தர்ஷனா. எத்தனாவது படிக்கிற? 7வதா? எந்த ஸ்கூலு? எந்த ஸ்கூல்? ராமகிருஷ்ணாவா? ஓகேடா, ஒழுங்காக படிக்கணும், ஓகேவா? பாய் பாய் பாய். உன் பேர் என்னடா? தேவதர்ஷனா. என்னடா எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ள தர்ஷன் பேர் வச்சுருக்கீங்க? சரிவா, அண்ணன் உள்ளார போய்க்கிறேன். பாய்டா, பார்த்து பொறுமையாக போகணும். ரொம்ப நன்றிடா. இப்படி தான் சவுடாலாம் பேசுவீங்களா? ஏன் ப்ரோ? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலையே.
மன்னிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படியே வெட்டி முறிச்ச மாதிரி செம்மையாக தூங்கிக்கிட்டு இருந்தான். காலையில் வீட்டில் 12 மணிக்கு எந்திரிச்சோன்னா எனக்கு இல்லைன்னா கார்த்தினனுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியது. ஃபோன் அடிச்சு இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்ல வேண்டியது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது உருப்படியான வேலை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அங்கேருந்து இங்கே வந்து அப்படியே பொய்யாரமாக தூங்குவான். எந்திரி மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? கஞ்சாதார மாதிரியே இருக்கிறான். எந்திரி. தூக்கமா? ஏண்டா வெட்டி முடிச்ச தூக்கமா உனக்கு? ஏண்டா என்ன வச்ச? வழி கேட்டா சொல்லுவியா சொல்ல மாட்டியா? போன் அடிச்சோன்னு என்ன சொன்ன? போன் அடிச்சோன்னு என்ன சொன்ன? என்னத்த நீ வெட்டி முடிச்ச? இவன் வந்து காலையில 12 மணிக்கு வருவான், வந்துட்டு திருப்பி நைட்டு 10 மணிக்கு போவான். அது வந்து சாரா வந்து வண்டியில போக மாட்டான். இந்த முகர கட்டைக்கு கார் கேக்குது. ஏன்டா கார்ல தான் போயாமே நைட்டு சொல்லியாமே? வீட்டுக்கு போறேன்னு காலைல கூட்டு வந்து வச்சாங்க. யாரு காலைல கூட்டு வந்தா? அவரு கூட்டு வந்தாரா? நீ டார்ச்சர் பண்ணியா? உண்மையா சொல்ல. அவரு தானே, அவர் வண்டி ஏண்டதானே இருக்கிறதுனாலா? இனிமே டார்ச்சர் பண்ணுவ? டார்ச்சர் பண்ணுவ? டார்ச்சர் பண்ணுவ? இவருக்கு ஏன் அட்ரஸ் சொன்னேன்னா நாட்டுக்கு பாரமா இருக்கா? முடிச்சிடறான்னு அப்பா உன்னை பெற்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி வாங்க, ஒவ்வொரு பொசிஷனும் அவனை வச்சு அடிக்கலாம். வாங்க சுத்துற இங்க சுத்துற இங்க சுத்துற இங்க சுத்துற. கேமராமேன் நீங்க மூவிங்ல இருங்க. இன்னைக்கு ஒரு டெட் பாடி ரெடி. இனிமே செய்வியா? வாய்க்கு வருதுண்ணே, நான் ஒரு சத்தாப்பா பேசுனதுக்கு மன்னிப்பு. மன்னிப்பு கேட்கறதா விட மாட்டேன். சாரி மட்டும் மன்னிச்சிருங்க. மட்டும் சொல்லு. சிரிச்சு சிரிச்சு செத்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தர் சாவம் இங்க பாருங்க. முதுகுல 6 பேக் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாரு 6 பேக் இங்க இருந்து காட்டு. முதுகுல 6 பேக். நீங்க ஆடுற ஆட்டம். சாரி மட்டும் சொல்லு, நான் விட்டுறேன். நீங்க ஒன்பதுக்கு சாரி சொல்லு. நான் பாட்டு சொல்ல சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா 20 minutes later. இவ்வளவு சொல்லி சௌடாலம் 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 எந்திரி.